நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக நடக்கிறதுன்னு உங்களால எண்ண முடிகிறதா? ஒரு அருமையான கதை ஒண்ணு வாசித்தேன் நான். ஒரு ராஜாவுக்கு மந்திரி இருந்தார். அவர் எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லுவார். என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னுவார். ஒரு நாள் அந்த ராஜா எதையும் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கையில் அடிபட்டு கை விரல் துண்டா போயிடுச்சு. ராஜாவுடைய சுண்டு விரல் துண்டா போயிடுச்சு. மந்திரி சொன்னார் எல்லாம் நன்மைக்கு தான். ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என் விரல் துண்டா போனது உனக்கு ரொம்ப நல்லதுக்கு தானா? அப்படின்னா நீ ஆட்சியை என்ன கவுத்துட்டு நீ ஆட்சியை பிடிக்கிறது ட்ரை பண்ற போல இருக்குன்னு சொல்லி அவனை தூக்கி ஜெயில போட்டார். ஜெயில போட்டு மந்திரி இல்லாம இவர் மட்டும் காட்டு பகுதிக்கு வேட்டையாட போனார். அப்படி போகும்போது காட்டுவாசிங்க ராஜாவை பிடிச்சிட்டாங்க. ராஜாவை பிடிச்சி ஆஹா நம்ம குலதெய்வத்துக்கு இவரை பலி செலுத்த வேண்டியதான், ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கு பலி செலுத்தலான்னு சொல்லி அவரை கட்டி வச்சுட்டாங்க. காட்டுவாசிகள் அப்படிதான் செய்வாங்க, அதனால கட்டி வச்சுட்டாங்க. அப்ப அந்த காட்டுவாசிகளுடைய சாமியார் போய் சொன்னாராம், அவர் உடம்புல எதுவும் காயங்க இருக்குதா பாரு, ஏதாவது அங்க குறைவு இருந்ததுன்னா நம்ம தெய்வத்துக்கு ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுண்டு வரல காணும். உடனே இவர் அவுத்து விட்டுருங்க, இவர் நம்ம தெய்வத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டான். அப்பதான் ராஜா நினைச்சாராம், ஆஹா இந்த மந்திரி சொன்னது நல்லது தானே, எல்லாம் நன்மைக்குனாரு, இன்னைக்கு மட்டும் என் கை வெட்டுப்படாம இருந்திருந்ததுன்னா என்ன இவங்க பலி செலுத்திருப்பாங்க, என் உயிர் போயிருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு மந்திரியை வந்து ஜெயில இருந்து விடுவிச்சு நன்றி சொன்னார். மந்திரியாரே ரொம்ப நன்றி, நீங்க சொன்னதை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். மந்திரி சொன்னாராம் என்ன ஜெயில போடுறது கூட நன்மைக்கு தான் அப்படின்னாராம். ராஜா கேட்டாராம் எப்படி அதை நன்மைக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்ல ஒருவேளை நீங்க ஜெயில போடலன்னா நானும் உங்க கூட வேட்டைக்கு வந்திருப்பேன், உங்க கையில தழும்பு இருந்துன்னு விட்டுருப்பாங்க, என் கையில ஒரு தழும்பும் இல்ல, என்ன பலி செலுத்திருப்பாங்க, நல்ல காலம் என்ன ஜெயில போட்டீங்கன்னு சொன்னார். இதுதான் பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில நகைச்சுவைகள் இப்படிதான் இருக்கும். வாழ்க்கையில நமக்கு சோகங்கள் நடக்கும்போது அதில் உள்ள நன்மைகளை பார்க்க கற்றுக்கொள்வதுதான் நீங்கள் அடுத்த படி வெற்றிகரமாக எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இங்க நகோமிய பாருங்க, இப்படி புலம்பிட்டே இருக்கிற, ஆனா ரூத் ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க ரூத் புஸ்தகத்தை வார்த்தை பாத்தீங்கன்னா ரூத் சாதக சிந்தையினால் நிறைந்தவள், அவ பாதகமாவே பேசல. ரூத் ஒருபோதும் தனக்கு குறைவா பேசல. ரூத் தன்னை பற்றி தனக்கு தேவன் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையுடையவளாக இருந்தாள். அதனாலதான் அவளால அற்புதங்களை பார்க்க முடிஞ்சது.